உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு, அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். புத்தி கூர்மைக்கு பெயர் போன மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிரபவ ஆண்டு மிக சிறந்த ராஜயோகங்கள குடுக்கக்கூடிய, தொழில் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்களையும், ஆரோக்கியம் சார்ந்து நல்ல மேம்பாடுகளையும் குடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டா இருக்கப் போகுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த மிதுன ராசியில வந்து பிறந்திருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் வந்து திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய 3 நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்குமே வந்து இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு. நீங்க நெனச்சத நெனச்சபடி சாதிக்கக்கூடிய ஆற்றல, வலுவ உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கம் தான் நம்ம வந்து பார்ப்போம். எந்த ஒரு துவக்கமும் சரியா இருந்தா, அதோட நோக்கமும், பயணமும், வெற்றியும் கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில இந்த ஆண்டு துவங்குறதே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசிய லக்னமா கொண்டு தான் துவங்குது. அது மட்டும் இல்லாம, அ இந்த ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாள் வந்து கும்ப ராசியில சதய நட்சத்திரத்தில துவங்குது. ஸோ சந்திரன் வந்து கும்ப ராசியில இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில இருக்காரு. அதனால இந்த ஆண்டு துவக்கம் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி துவங்குறதுனால, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரனும், லக்னமா 12ஆம் இடமும் வரதுனால, இந்த ஆண்டோட துவக்க லக்னம் வந்து 12ஆம் இடமான ரிஷப லக்னமா வரதுனால, நீங்க எண்ணிய காரியங்கள் எல்லாமே வந்து நிச்சயமா மிகப்பெரிய வெற்றிய இறை அருளால குறிப்பா சொல்லணும்னா, தாய் ம ஆதிசக்தி, பராசக்தியின் அருளால நிச்சயமா நீங்க எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பான முறையில வெற்றியாகும் அப்படின்றத சொல்லலாம். 9ஆம் இடத்து சந்திரன் அப்படின்னும்போது தேய்பிறை சந்திரன் என்பது அன்னை ஆதிசக்தியோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க கையெடுத்து கும்பிடுறீங்களோ இல்லையோ, அன்னை உங்கள என்னைக்கும் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. அவங்களோட பார்வையில தான் நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. மேலும் இந்த ஆண்டு துவக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலேயே குரு இருக்காரு. குரு வந்து உங்க ராசிக்கு தொழில்காரகன். தொழில்காரகன் ராசியில இருக்கிற நிலையில துவங்கக்கூடிய இந்த ஆண்டு, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், ராகுவுக்கு தன்னோட பார்வைய ராசியில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், ராகுவுக்கு கிடைக்குது. இது மூலியமா பொருளாதார ரீதியாவும் நல்ல பெரிய உயரத்தையும், அதே நேரத்தில பிரபல யோகமும் செயல்படும். கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா? குரு சந்திர யோகம். அதுவும் செயல்பட்டு உங்களுக்கு வந்து நீங்க வந்து பரவால்ல ரொம்ப சாதாரண நிலையில இருந்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டாரு. பொருளாதாரத்திலும் நல்லா உயர்ந்துட்டாரு. அப்படின்னு உங்க ஊரே உங்கள புகழ்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்புகள இந்த ஆண்டு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். மேலும் 11ஆம் இடம், லாபஸ்தானம்னு சொல்றது வந்து 11ஆம் இடம் தான். 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் உச்ச பலத்துல நிக்கிறாரு. சித்திரை மாதம் சூரியன் அங்க தான் இருப்பாரு. அந்த வகையில சூரியனோட அவர் இருக்கிறது சிறப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு எப்பயுமே சித்திரை மாதம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கும், இருக்கணும். காரணம் என்னன்னா 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் உச்ச பலம் பெறுறாரு. அது ரொம்ப சிறப்பான விஷயம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்க நிலையில இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. ஸோ உங்க ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன், லக்னாதிபதி இந்த ஆண்டோட லக்னாதிபதியா வரக்கூடிய சுக்கிரன், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனோட இணைவு பெற்றிருக்கும்போது, நீங்க மனசுல எத நினைச்சீங்கனாலும் சாதிக்கக்கூடிய ஒரு பெரும் பலம் உங்களுக்கு, யானை பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து ஒரு மாற்றம் நடக்கப் போகுது. உங்க ராசியில இருக்கக்கூடிய ஜென்ம குரு விலகி ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு போப்போறாரு. அவர் 2ஆம் இடத்துக்கு போறதுல என்ன ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனகாரகன் தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு சிறப்பு. அவர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசிக்குள்ள வர்றாரு. அது ஒரு சிறப்பு. அங்க இருந்து அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வைய குடுக்குறாரு. ஸோ குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துல விழுகுது அப்படின்னும்போது, நீங்க தொழில்ல மிகப்பெரிய உலகாளும் சக்கரவர்த்தியா உங்க துறையில நீங்க உலகாளும் சக்கரவர்த்தியா வருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்குவீங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த முன்னேற்றங்கள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. மேலும் வந்து கிரகச் சூழல்கள் நல்லா இருந்தாலும், பக்தியும், தர்மமும் தொடர்ந்து நம்ம செய்துட்டு இருக்கணும். ஸோ அந்த பக்தின்னு வர இடத்துல வந்து மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து நாராயணர் வழிபாடு செய்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமிய வழிபடுறது செய்றது ரொம்ப முக்கியம். நீங்க வீட்ல இருந்து கும்பிடுவீங்களா? மனசுல நினைச்சு கும்பிட்டுப்பீங்களோ? இல்ல நேரடியா கோயில்ல போய் கும்பிடுவீங்களோ? உங்க விருப்பம். ஆனா கும்பிடுங்க. அதெல்லாம் போக ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தானமும், தர்மமும் இறைவனுக்கே போய் சேரக்கூடிய அ அர்ச்சனைகளாகும். அதனால வந்து உங்களால முடிஞ்ச உதவிகள எதுவா இருந்தாலும் கல்விக்காகட்டும், உணவுக்காகட்டும், ஏதாவது ஒரு தர்மத்த தொடர்ந்து வாழ்நாள்
கடமையா செய்துட்டே வந்துட்டு இருங்க. அந்த தர்மமும் உங்கள எப்பயுமே காப்பாத்தும். உங்கள எப்பயுமே வெற்றியாளர்களா வச்சிருக்கும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். மீண்டும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறந்த யோகா ஆண்டு அப்படின்றத வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ, இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ, இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிலகிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்கே குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப்போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதுகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.